ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். சின்ன டிஸ்க்ளைமர், இங்கே நம்ம பேசக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தகவலாக மட்டுமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. நம்ம பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நண்பர்களே, நம்ம இப்போ ஆக்சுவலாக வரிசையாக கம்பெனியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் போர் அடிச்சுக்க வேண்டியதில்லை, சலிச்சுக்கவும் வேண்டியதில்லை. ஒவ்வொரு கம்பெனியும் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. நமக்கு எந்தெந்த கம்பெனிஸ் இதெல்லாம் ஹோப் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம எண்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம டார்கெட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி செலக்ட் பண்ணுறதுங்கிறது இப்போ கீழே மார்க்கெட்டே கீழே இருக்குது, திருப்பி எல்லாம் மேலே போகிறது அப்படின்னு சொன்னாக்க எதை வேணாலும் வாங்கி போடலாம். ஆனால் இப்போ மார்க்கெட் மேலே இருக்குது, எதெல்லாம் விழுக போகுது, எங்கேருந்து விழுக போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ நம்ம சாயங்காலம் நேற்றுக்கு ஒரு நியூஸ் படித்தோம்னு சொல்லி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம் இன்சென்டிவ் ஸ்கீம், ப்ரொடக்ஷன் பேஸ்டு இன்சென்டிவ், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் ஒன்று 2.0 பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பூஸ்ட். முக்கியமான இது என்னது, அதோட அப்ஜெக்டிவ் என்னது, நம்ம இம்போர்ட்டை குறைச்சி எக்ஸ்போர்ட்டை கூட்டணும், டொமஸ்டிக்லேயே மேக் இன் இந்தியாவிலேயே எல்லாத்தையும் கொண்டாடணும். இதுக்காகத்தான் இவ்வளோ ஸ்கீமையும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இப்போ அந்த வகையில் நம்ம ஸ்க்ரீன் அப் பண்ணுறதுக்கே ஸ்டீல் ஸ்க்ரீன் அப் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஸ்க்ரீன் அவுட் பண்ணுறதுக்கே இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மளுடைய ரெகுலர் ஃபார்முலா எதுவுமே ஒத்து வரலைன்னாக்க ஒன்றே ஒன்று மாத்திரம் தான், ஜிண்டால் மாத்திரம் தான் அது ஸ்க்ரீன் அவுட்டே ஆகுது. அதனால என்ன பண்ணியிருக்கிறோம், ரொம்ப ஹார்டாக பண்ணாமல் கொஞ்சம் சுருக்கி லெகுவாக ஒரு 4-5 கம்பெனி வர்ற மாதிரி, அந்த 4-5 கம்பெனிக்குள்ளே நம்ம எதையாவது ஒன்று எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம சுருக்கினதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஒரு 8 கம்பெனி கிடச்சிருக்குங்க. இப்போ இதை மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்குள்ளே போட்டு பார்த்துருவோம், அது சரியாக வந்துருக்கான்னு. லார்ஜ் கேப்பில் 3, மிட் கேப்பில் 1, ஸ்மால் கேப்பில் 4, இப்படி போட்டு மொத்தம் 8 கம்பெனி நமக்கு இதில் கிடச்சிருக்குங்க. இந்த 8 கம்பெனியில் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டீல் கம்பெனியில் பார்த்தோம்னாக்க, இப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அது பார்த்தோம்னாக்க இப்போ பிபி ரேஷியோ 3.1 இருக்குது. டாடா ஸ்டீலுக்கு 1.56 இருக்குது. ஜிண்டால் ஸ்டீலுக்கு 1.87 இருக்குது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கு 3.87 இருக்குது. இப்போ இந்த ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவருக்கு 1.87 இருக்குது, அதை மனசில் வச்சுக்கணும். டாடா ஸ்டீல் 1.6 இருக்குது. ஜிண்டால் ஸ்டீல்ஸ் 3.78 இருக்குது. பாக்கியெல்லாம் இந்த 2 இதெல்லாம் 2 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. நம்ம எதெல்லாம் எடுக்க முடியும்னு பார்ப்போம். இது இப்போவே இது வேண்டியதில்லை. கோதாவரி பவர் அண்டு இஸ்பாட் இப்போ எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஃபார்வர்ட் க்ரோத்தே இல்லாமல் இருக்குது. இதில் 2 கம்பெனிக்கு ஃபார்வர்ட் க்ரோத்தே இல்லை. எது ஒன்று டாடா ஸ்டீல், அதாவது கோதாவரியை தவிர்த்து டாடா ஸ்டீல், அதுக்கப்புறம் ஜிண்டால் ஸ்டீல் அண்டு பவர் மைனஸ் க்ரோத்தில் இருக்குது. இவன் ப்ளஸுக்கு வரப்போகிறானாங்கிறது தெரியல. போன வருஷத்துலேருந்து குறைஞ்சிருக்கிறானாங்கிற இதுவும் நமக்கு புரியல. ஸோ இப்போ இது அதே மாதிரி எபிடா, அதோட ஃபார்வர்ட் க்ரோத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1 இயர் ஃபார்வர்ட் க்ரோத் தான் நம்ம போட்டிருக்கிறோம். 28% மைனஸில், அதே மாதிரி -6. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணலாமா அடுத்த வருஷத்துக்கு போர்ட்ஃபோலியோவுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 3.10 இருக்குது. அப்போ இவன் 5 வருவானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்.
ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3.78 வந்துட்டான். 4 கிராஸ் பண்றான். இவன் இனிமே எவ்வளவு ஏறுவாங்கிறதையும் யோசிக்கணும். நம்ம இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணும்போது மாத்திரம் தான் இது பண்ண முடியுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத நம்ம பிரிக்க முடியும். அதனால இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணாம நம்மளால எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ, அப்ப இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணிருவோம். இதுல ஏன் நான் ஃபர்ஸ்ட்டு டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டேன்னாக்க, எனக்கு டாடா ஸ்டீல் வந்து இன்னைக்கு வந்து கு நெறைய நேரம் அதுக்கு தேவைப்படுது. ஏன்னா என்னன்னாக்க, அது நெறைய நேரம் தேவைப்படுது. அந்த இன்ஃபர்மேஷனையும் பாருங்களேன். எனக்கு கொஞ்சம் டைமும் கூட எடுக்கிற மாரி தான் இருக்கும். இது டாடா ஸ்டீலோட ஸ்டோரீஸ்லாம் கொண்டாறணும். அதனால அத புரிஞ்சுகிட்டு நான் அத எடுக்கிறோம். நெறைய அதில கார்ப்பரேட்டோட இது வந்து அ ம் மிக்ஸ் வந்து நெறைய இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்த்துருவோம். எல்லாத்தையும் எல்லா முடிச்சையும் அவுத்து கடைசில தேறுவான், தேற மாட்டாங்கிறத நம்ம முடிவு பண்ணிறலாம். கொஞ்சம் வீடியோவோட லென்த் வந்து யூசுவலா ஆகுறத காட்டிலும் கூடவே கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால முடிஞ்ச மட்டுக்கும் சுருக்கம் இல்லாம ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். எவ்வளோ சுருக்க முடியுமோ அ லென்த்த பார்த்துக்குவோம். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்டீல்ல இருக்கக்கூடிய 8 கம்பெனில முதல்ல நம்ம வந்து டாடா ஸ்டீல பார்த்துருவோம். இத வந்து நான் என்ன பண்றேன், இத ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். இத சேவ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அப்டேட்டு பேசிக் ஸ்க்ரீனிங்ல அப்டேட் பண்ணிட்டேனா, சரி பரவால்ல பார்த்துக்குவோம். இப்ப வந்து டாடா ஸ்டீல நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரி, இந்த டாடா ஸ்டீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மைனஸ்ல இருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் எவ்வளோ குடுத்துருக்கிறான்? போன வருஷம் வந்து 1 இயர் ரிட்டர்ன் இந்த வருஷம் வரைக்கும். 16% குடுத்துருக்கிறான். டாடா ஸ்டீல் 28 குடுத்துருக்கிறான். ஜிண்டால் இவன் 38% குடுத்துருக்கிறான். யாரு? ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் வந்து 155. அப்ப ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் வந்து ஓகே. அம் ஷியாம் மெட்டாலிக்ஸ் வந்து 108, வெல்ஸ்பன் 137, கோதாவரி 116, உஷா மார்டின் 82. ஸோ, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இது 2ம் வந்து கம்மியா குடுத்துருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஆல்ரெடி வந்து அவன் நெறைய ஏத்திட்டாங்க. இந்த கோவிட் முடிஞ்ச உடனே அவன் தான் ஃபர்ஸ்ட் ஏறுனான். அ அதனால வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஓகே. இதுல இருக்கதுலயே ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் குடுத்துருக்கிறதுனா டாடா ஸ்டீல் தான். இருக்கதுலயே ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் குடுத்துருக்கிறது டாடா ஸ்டீல். பாக்கி எல்லாம் பாருங்க 100, 130ன்னு போயிட்டான். இப்ப இத 2 விதமா புரிஞ்சுக்கணும். பாக்கி எல்லாம் ஏறிட்டாய்ங்க, இவன் ஏறல. இது ஒரு புரிதல். இல்ல பாக்கி எல்லாம் உண்மையிலேயே ஃபினான்ஷியலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, இவன் பெர்ஃபார்ம் பண்ணல. இது ஒரு புரிதல். ஸோ, இப்ப இந்த 2 புரிதல்ல வந்து பாக்கி எல்லாம் ஏறிட்டா, இவன் ஏறலேங்கிறது இந்த லிஸ்ட்லயே நமக்கு தெரிஞ்சு போயிருது. ஆனா ஃபினான்ஷியலா பாக்கி எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டான், இவன் ப்ரூவ் பண்ணல. இல்லாட்டி இவன் இப்ப ப்ரூவ் பண்ண போறான். இந்த மாதிரி நம்ம வந்து அ எடுக்கணும். அது புரியணும். அத ஸ்க்ரீன் அவுட் பண்றதுக்காக தான் ஃபார்வர்ட் ரெவென்யூ குரோத்து, எபிட்டா குரோத்லாம் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவிங்க 2 பேரும் தான் மைனஸ்ல இருக்கிறாய்ங்க. இவிங்க எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கிறாய்ங்க. பாக்கி எல்லாருமே கூட இருக்கிறாய்ங்க. இது வந்து இந்த ஃபார்வர்ட் ரெவென்யூ குரோத் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயர் எஸ்டிமேஷன பேஸ் பண்ணி 2024 எஸ்டிமேஷன பேஸ் பண்ணி. இப்ப 2024 இது 23, 24ஓட எஸ்டிமேஷன பேஸ் பண்ணி தான் இது எடுக்கும். அத வந்து டிவைட் பண்ணி அதோட குரோத் ரேட் போடுவாங்க. அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இதுல எவ்வளவு தூரம் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்கிறது நமக்கு பார்த்தோம்னா மைனஸ்ல இருக்கு. ஸோ, இதுவும் மைனஸ்ல இருக்கு, அதுவும் மைனஸ்ல. எபிட்டாவும் மைனஸ்ல இருக்கு. எபிட்டாவும் அதே மாரி தான். ஃபார்வர்ட் எபிட்டா நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ, இப்ப அதுவும் மைனஸ்ல இருக்கு. இது இவைங்கள எடுக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம என்ன இருந்தாலும் பெரிய கம்பெனி, டாட்டாக்கு வந்து அது லாஸ் மேக்கிங்கே இருந்தாலும் டாட்டாவோட வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. திடீர்னு இவன் ஏறவே இல்லைன்னு சொல்லி ஏத்தியும் விட்டுருவாய்ங்க. எல்லாத்துலயும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி. நம்ம வந்து நமக்கு வந்து எதெல்லாம் ஸ்கோப் இருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ வந்து அ ஜிண்டால் ஜேஎஸ்டபிள்யூ வந்து பார்த்தோம்னா 6 இருக்கு. ரெவென்யூ மைனஸ காட்டிலும் பிளஸ் ஓகே தான்.
ஆனால் அதை காட்டிலும் வந்து பார்த்தோம்னாக்க 14.88 வந்து ஷாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி இருக்குது. ஆனால் அவனோட எபிடா growth வந்து பார்த்தோம்னா 19 தான் இருக்குது. அதே இடத்துல ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்ஸோட எபிடா growth வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்வர்ட் growth 46 இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு வந்து 48 இருக்குது. இது வெல்ஸ்பன் காப்க்கு வந்து பார்த்தோம்னாக்க 175 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ரியலாக ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபஸ்ட்டு வந்து வெல்ஸ்பன்னை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இவன் 2.86 தான் இருக்கான். இப்போ நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ரொம்ப நியாயமாக நம்ம செலக்ட் பண்ணோம்னா வெல்ஸ்பன்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பயாஸ்டு ஃபிகர் காட்ட போகிறோம். ஓரவஞ்சனை தான் எனக்கு டாட்டாவை பிடிக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் டாட்டாவை பிடிக்குங்கிற மாதிரி ஒரு ஓரவஞ்சனை. இந்த டாடா ஸ்டீலை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம்னாலே ஒரு பெரிய விஷயம், நிறைய விஷயங்கள் இதில் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும்னு. ஸோ இப்போ நம்ம ஸ்டீல் கம்பெனியை வந்து எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கிறோன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதே இதை மாதிரி தான் நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கும் செக் பண்ண போகிறோம். ஆனால் போர்ட்ஃபோலியோவுக்கு வந்து வேறு மாதிரி இன்னும் இது போக இன்னும் நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபில்டர்ஸ்லாம் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.